மத்திய பாஜக அரசின் தடைகளை தாண்டி தமிழ்நாடு வளர்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வியட்நாம் நாட்டைச் சேர்ந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம் தூத்துக்குடி அருகே உள்ள சில்லா நத்தத்தில் 400 ஏக்கர் பரப்பளவில் 4000 கோடி ரூபாய் முதலீட்டில் எலக்ட்ரிக் கார் உற்பத்தி தொழிற்சாலையை தொடங்க உள்ளது. இதன் மூலம் 3500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று அடிக்கல் நாட்டினார். 2 and 1. Put your hands together, ladies and gentlemen. Can we hear a round of applause? This is a truly momentous and a monumental occasion for VinFast and Tamil Nadu. This is a moment that is going to be spoken about for ages to come. இதனையடுத்து திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பங்கேற்றார். அப்போது பேசிய முதலமைச்சர், வேம்பாரில் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பனை பொருட்கள் தயாரிப்பு குறு குழுமமும், கோவில்பட்டியில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடலை மிட்டாய் குறு குழுமமும் அமைக்கப்படும் என்று அறிவித்தார். மத்திய அரசு பாராமுகமாக இருப்பதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர், தேர்தலில் வாக்கு கேட்க மக்களை சந்திக்கப் போகிறோம் என்ற பயம் கூட அவர்களுக்கு இல்லை என்று கூறினார். ஒன்றிய அரசு கிட்ட 37,000 கோடி ரூபாய் நிதியை நாம் கேட்டோம். ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நிதி வரலங்கிறது மட்டும் இல்ல, தேர்தல் வரப்போகுத வாக்கு கேட்டு தமிழ்நாட்டு மக்களை சந்திக்கணுங்கிற பயம் கூட கொஞ்சம் கூட இல்லாம ஒன்றிய அரசும் நிதியமைச்சரும் பாராமுகமாக இருக்காங்க. வெள்ள நிவாரணத்திற்கு மத்திய அரசு 1 ரூபாய் கூட வழங்கவில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறிய நிலையில், பேரிடர் ஏற்பட்டவுடன் ஒதுக்கிய நிதி எந்த கணக்கில் வரும் என்று பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒன்றிய அரசு 1 ரூபாய் கூட கொடுக்காத போதும் இது யாரு கொடுத்ததுன்னா இந்த ஸ்டாலின் உங்களுக்காக கொடுத்தது, இந்த அரசு உங்களுக்காக கொடுத்தது. என்ன பாதிப்புக்கு என்ன தமிழகத்திற்கு நிதி கிடைக்குமோ அதை யாராலையும் நிறுத்த முடியாது. அது கட்டாயம் கிடைக்கும். நாங்க 1 பைசா கூட கொடுக்கலன்னா பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த அமௌண்ட உடனடியா மழை வெள்ளத்துக்கு பின்பாக மத்திய அரசு கொடுத்தது. அப்ப அது பைசா கணக்குல சேராதா? சாதுரியம் இருந்தால் சாதித்துக் கொள்ளலாம் அப்படின்னு அவங்க சொன்னது எதுக்காக? மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நாளை தொகுதிகள் வரையறை செய்கின்ற பொழுது இந்த மாநிலத்திற்கு பாதிப்பு வரலாம் இல்லையா என்று கேட்கின்ற பொழுது அவங்க சொன்ன பதில், மனிதவள குறியீடு, மற்ற துறைகளில் இங்கு நடந்திருக்கக்கூடிய முன்னேற்றம், இதை பற்றியெல்லாம் நிதி கமிஷன் முன்பாக எடுத்து கூறி அதற்கு அவர்கள் பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் அப்படிங்கறதுக்காக பயன்படுத்தின வார்த்தை இது. அதை எடுத்துட்டு நீங்க மழை வெள்ளத்தோட வெள்ள நிவாரணத்தோட எப்படி முடிச்சு போடுறீங்க?